நீங்கள் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட்ஸில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கொஸ்டினை வாசிங்க, அடுத்த ஆன்சரை வாசிங்க. வேறு எதுவும் நீங்கள் அதாவது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த கொஸ்டினையும் ஆன்சரையும் ஒரு தடவை வாசிச்சு விடுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு தடவை வாசிச்சு விடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த நேம் ஃபெமிலியராக உங்கள் மைண்டில் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹிஸ்ட்ரி பாலிட்டி மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை வாசித்தோடனே ஆன்சர் தெரியணுங்கிற மாதிரி இதை படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ரீடு மட்டும் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இந்திய குடியரசுத் தலைவரின் முதல் பெண் துணை ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் பி எஸ்எஸ்வி சோலங்கி. லெப்டினன்ட் கமாண்டர் எஸ்எஸ்வி சோலங்கி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு முதல் பெண் தளபதி உதவியாளராக பதவியேற்றுள்ளார். ஏடி கேம்பே ஏடிசியாக ஃபர்ஸ்ட் ஏடிசி யார்? எஸ்எஸ்வி சோலங்கி. எம்ஐடியின் முதல் இந்திய வம்சாவளி ப்ரோவோஸ்ட் ஆனவர் யார்? ப்ரோவோஸ்ட்னா ஒரு உயரிய பதவியில் இருக்கும் கல்வி இயக்குனர். அந்த போஸ்ட் பேர் தான் ப்ரோவோஸ்ட். எம்ஐடியில் இந்திய வம்சாவளி சேர்ந்த முதல் ப்ரோவோஸ்ட் ஆனவர் யாருன்னா ஆனந்த் சந்திரகாசன். பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ அஸ்வர் லோஹன். பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரி. இது மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கீழே பராமரிக்கப்படுகிறது. இதோட இயக்குநராக யார் பொறுப்பேற்றார்? அஸ்வர் லோஹன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி டாக்டர் ஏ ராஜராஜன். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இது எங்கே இருக்குது? திருவான்றம், கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்தில் இருக்குது. இதோட புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ஏ ராஜாராமன். அதே மாதிரி இஸ்ரோ தலைவர் யார்? வி நாராயணன். 80வது ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனலேனா போர்பெர்க் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜெர்மனி. ஐஆர்டிஏஐயின் முழு நேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ சுவாமிநாதன் எஸ் ஐயர். ஐஆர்டிஏஐ காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் இது நிறுவப்பட்டது 1999 ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில். இது ரொம்ப முக்கியம். ஐஆர்டிஏவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இதோட வாழ்நாள் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? சுவாமிநாதன் எஸ் ஐயர். காமன்வெல்த் நாடுகளின் முதல் ஆப்பிரிக்க பெண் பொதுச் செயலாளரானவர் யார்? ஆப்ஷன் பி ஷெர்லி போர்ட்செவே. இவங்க கானாவிலிருந்து, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் கானாவிலிருந்து வந்தவங்க. காமன்வெல்த்துங்கிறது பிரிட்டிஷால் ஆளப்பட்ட 50 உறுப்பு நாடுகள். இந்த காமன்வெல்த் நாடுகள்ங்கிறது பிரிட்டிஷ் பேரரசின் கீழே இருந்த ஒரு நாடுகள். சமீபத்தில் ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் சி பூனம் குப்தா. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது 1935 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது. இதோட தலைமையகம் மும்பையில் இருக்குது. இப்போ இருக்க ஆளுநர் பேர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஃபஸ்ட்டு ஆளுநர் பேர் சர் ஓஸ்போன் ஸ்மித். இப்போ இருக்க ஆளுநர் பேர் என்ன? சஞ்சய் மல்ஹோத்ரா. இது இம்பார்ட்டன்ட். துணை ஆளுநர் பேர் பூனம் குப்தா. புதிய யூபிஎஸ்சி தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி அஜய் குமார். இவர் முன்னாள் பாதுகாப்பு செயலராக இருந்தவர். இப்போ யூபிஎஸ்சி தலைவராக இருக்கார். இதற்கு முன்னாடி யார் இருந்தார்னா பிரீத்தி சுதன் இருந்தார். இது அரசியலமைப்பு சட்டப்பகுதி பார்ட் 14 கீழே 315 323 வரை ஆர்டிக்கலை குறிப்பிடும் யூபிஎஸ்சி. இவரோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரைக்கும். 6 ஆண்டுகள் இருக்கலாம், இல்லை 65 வயசு ஆச்சுன்னா ரிட்டையர்ட் ஆகிடலாம். ஆப்ஷன் சி அஜய் குமார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குநரின் தொழில்முனைவு மற்றும் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனை குழுவில் யார் இணைந்துள்ளார்? ஆப்ஷன் சி என் சந்திரசேகர். சர்வதேச நாணய நிலையம்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட இயக்குநரின் தொழில்முனைவு மற்றும் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனை குழுவில் யார் இணைந்துள்ளார்? ஆப்ஷன் சி என் சந்திரசேகரன். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எந்த வருஷம் நிறுவப்பட்டதுன்னா 1945. இதோட தலைமை எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இதோட எம்டிஆர்னா கிறிஸ்டினா ஜார்ஜிவா. இதை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். கிறிஸ்டினா ஜார்ஜிவா. இந்தியாவின் 35வது வெளியுறவுத்துறை செயலாளர் யார்? விக்ரம் மிஸ்ரி. ஆப்ஷன் பி விக்ரம் மிஸ்ரி. வெளியுறவு அமைச்சகத்தின் நிர்வாக தலைவர். இவரோட பதவிக்காலம் 2 வருடம் நீட்டிக்கப்படலாம். அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இப்போதைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? எஸ் ஜெய்சங்கர். இந்திய வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவராக யார் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி மனன்குமார் மிஸ்ரா. அதாவது இந்தியன் பார் கவுன்சில் அதோட தலைவராக மீண்டும் மனன்குமார் மிஸ்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் சட்டம் 1961 பிரிவு 4 கீழே இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இதோட
தலைவராக இப்போ மனன்குமார் மிஸ்ரா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி அலோக் ஜோஷி. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு எப்போ உருவாக்கப்பட்டது? 1998. அலோக் ஜோஷி வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னாள் ரா இன்டெலிஜென்ஸோட தலைவராக இருந்தவர். பிரதமர் நரேந்திர மோடியின் தனிச் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ நிதி திவாரி. ஆப்ஷன் ஏ நிதி திவாரி தான் பிரதமர் நரேந்திர மோடியோட பிஏவாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிஎஃப்ஆர்டிஏவின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி சிவசுப்பிரமணியன் ராமன். பிஎஃப்டிஏ எதை பற்றினதுன்னா ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம், மீன்ஸ் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து 2009ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது. இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே செயல்படுது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் மற்றும் ஆப்பிரிக்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கிறிஸ்டி கோவென்ட்ரி. கிறிஸ்டி கோவென்ட்ரி ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நீச்சல் வீராங்கனை. இவங்க சர்வதேச ஒலிம்பிக் குழுவோட 10வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுபோக இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1894. இதோட தலைமையகம் லோசன், சுவிட்சர்லாந்தில் இருக்க லோசன் சேர்ந்தது. தற்போதைய ஜனாதிபதி யாருன்னா, அதாவது அந்த ஐஓசிஎலுக்கு தாமஸ் பாக். பிரதமர் மோடியின் முதன்மைச் செயலாளர் 2 ஆக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சக்திகாந்த தாஸ். சக்திகாந்த தாஸ் ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் பிரமோத் குமார் மிஸ்ரா. இப்போ 2வது பர்சனல் செக்ரட்டரி யாரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சக்திகாந்த தாஸ். இவர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல்ரெடி ரிசர்வ் பேங்கோட கவர்னராக இருந்தவர். செபியில் 11வது தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி துஹின் கண்டா பாண்டே. இது போன வீடியோவில் பார்த்தோம். செபியோட 11வது தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? துஹின் கண்டா பாண்டே. செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ரெகுலேட் பண்ணுறவங்க. இதோட தலைமையகம் மும்பையில் இருக்குது. 1988 உருவாக்கப்பட்டது. இது நிதி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி தினேஷ் மகேஸ்வரி. தினேஷ் மகேஸ்வரி. இந்திய சட்ட ஆணையம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்திற்கு ஒரு ஆலோசனை குழு. இந்திய சட்ட ஆணையம் என்னன்னா, இந்தியாவோட சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்திற்கு ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது. இவரோட பதவிக்கான 3 ஆண்டுகள். தலைவர் பேர் வந்து நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. 23வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது 1834 முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. லார்ட் மெக்கல்லே தலைமையில். சுதந்திர இந்தியா முதலில் 1955 உருவாக்கப்பட்டது. சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? தினேஷ் மகேஸ்வரி. ரேகா குப்தா இந்த மாநிலத்தின், அதாவது யூனியன் பிரதேசின் புதிய முதலமைச்சர் ஆனார்? ஆப்ஷன் டி டெல்லியோட முதலமைச்சர் யார்? ரேகா குப்தா. எந்த கட்சியை சேர்ந்தவங்க? பிஜேபி. இவங்க டெல்லியோட 4வது பெண் முதலமைச்சர் ஆனவங்க. எந்த தொகுதியில் ஜெயிச்சாங்கன்னா ஷாலிமார் பார்க். இது கேட்டாங்க, கொஸ்டின் கேட்டாங்க. ஷாலிமார் பார்க் எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சாங்க? ஷாலிமார் பார்க். இவங்க வந்து கட்சி பிஜேபி ஆல்ரெடி சொன்னேன். 70 சீட்டில் 48 சீட்டில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆர்டிகல் 163 என்ன சொல்லுது? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர் குழு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்கவும் உதவி செய்கிறது. ஆர்டிகல் 164 என்ன சொல்லுது? முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்களின் நியமனம் யார் மூலமாக? டெல்லி எல்ஜி லூட்டினன்ட் கவர்னர். இப்போ யாருன்னா வினய்குமார் சக்சேனா. 164 ஆர்டிகல் 164 என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்களின் பணி நியமனத்தை சொல்கிறது. டெல்லியோட லூட்டினன்ட் ஜெனரல் யார்? வினய்குமார் சக்சேனா. ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதோட புதிய தலைவர் யார்? ஆப்ஷன் டி யூஜி இவாசாவா. ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றம் ஐக்கிய நாடுகளின் சபையின் 6 உறுப்புகளில் ஒன்று. யூஎனோட 6 உறுப்புகளில் ஒன்று தான் இந்த ஐசிஜே. இதோட தலைமையகம் தி ஹேக், நெதர்லாந்தில் இருக்குது. இது 1945 உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த புதிய தலைவர் பேருன்னு யூஜி இவாசாவா. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் பேர் ஞானேஷ்குமார். இவர் இந்தியாவோட 26வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது குறிப்பிடும் ஆர்டிகல் 324 இந்திய தேர்தல் ஆணையம். ஆர்டிகல் 324 கீழே வரும். இதில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க. இவங்களோட பதவிக்கான 6 ஆண்டுகளாக இருக்கலாம், அல்லது 65 வயது முடிவு வரைக்கும் இருக்கலாம். இவங்க நியமனம் செய்வோர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்கன்னா சுகுமார் சென் இருந்தாங்க. சமீபத்தில்
டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் பி தேவேந்திரகுமார் உபாத்யாயா. தேவேந்திரகுமார் உபாத்யாயா டெல்லி உயர்நீதிமன்றத்தின் டெல்லி ஹைகோர்ட். ஆர்டிகல் 214 முதல் 231 வரை பகுதி 6 அதாவது பார்ட் 6ல் உயர்நீதிமன்றத்தோட நடைமுறைகளையும் அதிகாரங்களையும் அதிகார வரம்புகளையும் குறிக்கும் ஆர்டிகல் உள்ளது. ஆர்டிகல் 214 ஒரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும். நீதிபதியோட பதவிக்காலம் 62. இதே சுப்ரீம் கோர்ட்னா 65. இப்போதைக்கு மொத்த ஹைகோர்ட் எவ்வளோ இருக்குன்னா 25 இருக்குது. ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது கொல்கத்தா, பம்பை, மெட்ராஸ் 1862 பிரிட்டிஷ் சயத்தில் உருவாக்கப்பட்டது ஹைகோர்ட். இஸ்ரோவோட 11வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வி நாராயணன். ஆல்ரெடி பார்த்தோம். வி நாராயணன் ராக்கெட் விஞ்ஞானி மற்றும் விண்வெளி பொறியாளர். இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே வருவாங்க. இஸ்ரோ வந்து எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1969. இதோட தலைமை எங்கே இருக்குது? பெங்களூர் கீழே இருக்குது. இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே வருவாங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா சோம்நாத் இருந்தார். அடுத்து வந்தவங்க வி நாராயணன் 11வது தலைவர். 2025 இந்தியாவின் வருவாய் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ அரவிந்த் ஸ்ரீவஸ்தா. 2025 இந்தியாவின் வருவாய் செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அரவிந்த் ஸ்ரீவஸ்தா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போது ஆர்பிஐயோட புதிய கவர்னர் பேர் என்ன? சஞ்சய் மல்ஹோத்ரா. ஃபஸ்ட்டு எப்போ உருவாக்கப்பட்டது? 1935 ஏப்ரல் 1 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் மும்பையில் இருக்குது. இவர் 26வது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஃபஸ்ட்டு வந்து சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். தேசிய மகளிர் ஆணையத்தின் NCW நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இதோட தலைவராக யார் தேர்ந்தெடுத்தாங்க? ஆப்ஷன் ஏ விஜயகிஷோர் ஹர்தர். விஜயகிஷோர் ஹர்தர் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் 1992 உருவாக்கப்பட்டது. இது வந்து தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 கீழே நிறுவப்பட்டது. இதோட நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்க பெண்களோட உரிமையை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் ஆகும். இதோட முதல் தலைவராக இருந்தவங்க யாருன்னா ஜெயந்தி பட்நாயக். இப்போ இருக்க தலைவர் பேர் என்ன பேர்? விஜய் கிஷோர் ஹர்தர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ வி ராமசுப்ரமணியன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட தலைவராக யார் நியமிக்க வச்சிருக்காங்க? ராமசுப்ரமணியன். இது அக்டோபர் 12, 1993 அன்று உருவாக்கப்பட்டது. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே செயல்படுது. இதோட அமைப்பு எப்படி சொல்லலாம்? ஒரு தலைவர், அதாவது தலைமை நீதிபதி ப்ளஸ் 5 உறுப்பினர் கொண்ட நியமனம், 5 உறுப்பினர் கொண்ட குழு. இதை நியமனம் செய்கிறவங்க யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர். 18வது மக்களவை சபாநாயகராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பி ஓம் பிர்லா. லோக்சபா சபாநாயகர், மக்களவைனா லோக்சபாவோட ஸ்பீக்கராக மறுபடியும் யார் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா ஓம் பிர்லாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 93 என்ன சொல்லுது? சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாட்டை வழங்குதல். பிரதி சபாநாயகர்னா துணை சபாநாயகர். 94 விடுப்பு, பதவி விலகல் மற்றும் நீக்கம் தொடர்பான விதிகளை சொல்வது ஆர்டிகல் 94. யாரோடது? சபாநாயகரோடது. ஆர்டிகல் 95 என்ன? சபாநாயகரின் அலுவலக கடமைகளை ஆற்றுவதற்கோ சபாநாயகராக செயல்படுவதற்கோ துணை சபாநாயகர் அல்லது பிற நபருக்கு உள்ள அதிகாரம். அதாவது சபாநாயகர் இல்லைன்னா துணை சபாநாயகர் வந்து சபாநாயகரோட பதவியில் இருப்பார். ஃபஸ்ட்டு சபாநாயகர் யாராக இருந்தாங்க இந்தியாவில்? ஜிவி மாவலங்கர். மார்க் ரூட்டே எதன் அடுத்த பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி நாட்டோட NHU நாட்டோட பொதுச் செயலாளராக யார் நியமிச்சிருக்காங்க? மார்க் ரூட்டே. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஓசனா ஒப்பந்த அமைப்போட பொதுச் செயலாளராக மார்க் ரூட்டேவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது 1949 உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையகம் பிரசில்ஸ், பெல்ஜியமில் இருக்க பிரசில்ஸில் இருக்குது. இதோட மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 32. ரீசெண்டாக ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ரீசெண்டாக சேர்ந்த நாடுகள் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து. இந்தியாவின் புதிய கணக்காளர் மற்றும் தலைமை தணிக்கையாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் டி குண்டு சஞ்சய் மூர்த்தி. இது நேற்று வீடியோவில் பார்த்தோம். CAG கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார்? குண்டு சஞ்சய் மூர்த்தி. இவங்க இந்த போஸ்ட்டை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 148 to 151 வரைக்கும். இது இந்திய அரசு மற்றும் மாநில அரசோட செலவினங்களையும் கட்டுப்படுத்துவதும் மற்றும் தணிக்கை செய்யும் வேலை செய்கிறார். நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். இவரோட பதவிக்காலம் 65 அல்லது 6 ஆண்டுகள். இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் பி நரேந்திர மோடி. இவர் 3வது முறையாக தொடர்ச்சியாக பிரதமர் பதவியை ஏற்றுள்ளார் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு.
ஆர்டிகல் 73(1) ஜனாதிபதிக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் ஒரு தலைவரை கொண்ட அமைச்சரவை குழு இருக்க வேண்டும். அதாவது பிஎம் வித் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகல் 75 கேபினெட் ஆஃப் மினிஸ்டர். பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் அந்த மினிஸ்டருக்கு பதவி வழங்குவாங்க. பிரதமரை நியமிப்பவர் யாருன்னா ஜனாதிபதி. இதற்கு குறைந்தபட்ச வயது, ஒருவேளை லோக்சபா மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு இருக்கணும். இல்லை ராஜ்யசபா மெம்பராக இருந்தால் 30 வயசு இருக்கணும். நீங்கள் பிஎம் கேண்டிடேட் ஆகணும்னா. இந்தியாவில் முதல் காங்கிரஸில் பிரதமர் ஆனவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். தென்னிந்தியாவில் முதல் பிரதமர் ஆனவங்க நரசிம்ம ராவ். நீண்ட காலம் பிரதமரை பணியாற்றினவங்க ஜவஹர்லால் நேரு. பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஃபினான்ஸ் கமிஷன். 16வது ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவராக யார்? அரவிந்த் பனகாரியா. ஒரு ஆர்டிகல் 280 கீழே குறிப்பிட்டதான் ஃபினான்ஸ் கமிஷன். இது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவை வரையறுக்கிறது. இந்த குழுவில் ஒரு தலைவர் இருப்பாங்க, ப்ளஸ் 4 மெம்பர்ஸ், 4 உறுப்பினர் இருப்பாங்க. இவங்க நியமிக்கிறவங்க ஜனாதிபதி. ஃபஸ்ட்டு எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னா 1951. தேசிய புலனாய்வு முகமையின் NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தலைமை இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சதானந்த் தேதே. சதானந்த் தேதே. நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 2009. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்? ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் சி ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகேர். அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. தேசிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் ஆணையம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. இது 1993 உருவாக்கப்பட்டது. இது 2018 102வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டது. 102 அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி உருவாக்கப்பட்டது. இது பிரிவு 338(b)ன் கீழே இருக்குது. இதோட தலைவர் பேர் என்ன? ஹன்ஸ்ராஜ் கங்காராம் அகேர். இந்தியாவின் ஊழல் தடுப்பு ஆணையராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ AS ராஜீவ். அவர் தான் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார்? AS ராஜீவ். விஜிலன்ஸ் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இது ஒரு ஸ்டாச்சுவரி பாடி. சந்தானம் தலைமையிலான ஊழல் தடுப்பு குழு பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம்னா 1964. இது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் ப்ளஸ் 3 பேர் கொண்ட உறுப்பினரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டது. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரதமர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்ட்ரி இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டியோட தலைவர் இருப்பாங்க. இதோட பதவிக்காலம் 4 ஆண்டுகள். தேசிய பட்டியல் சாதியினர் ஆணையத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் பி கிஷோர் மக்வானா. நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 2004 உருவாக்கப்பட்டது. இது பிரிவு 338 கீழே இருக்குது. 338 கீழே இருக்குது. இதே 338(b) கீழே என்ன இருக்குன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ். இப்போ லாஸ்ட்டு பார்த்தாலும் NCBC. இது 338(b) கீழே வரும். இது 338(a) கீழே பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தை கையாளுகிறது. ஏனா SC/STக்கு வரும், பினா BCக்கு வரும், OBCக்கு வரும். இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் யார்? ஆப்ஷன் சி திரௌபதி முர்மு. 15வது குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு பழங்குடி மற்றும் 2வது பெண் குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு பெண் குடியரசுத் தலைவர் யார் இருந்தாங்கன்னா பிரதீபா பட்டேல் இருந்தாங்க. இவங்க தான் திரௌபதி முர்மு தான் ஃபஸ்ட்டு பழங்குடி, அதாவது ST சமூகத்தை சேர்ந்தவங்க. சந்தாலி, இவங்க சந்தாலி இனத்தை சேர்ந்தவங்க. STலேருந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட குடியரசுத் தலைவரானவங்க தான் திரௌபதி முர்மு. எந்த வருஷம் பிறந்தாங்கன்னா 1958. சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். மயூர்பஞ்ச், ஒடிசாவில் இருக்க மயூர்பஞ்சில் இவங்க பிறந்தாங்க. அதே மாதிரி மோடியும் சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த முதல் பிரைம் மினிஸ்டர் ஆவார். ஜனாதிபதி குறைந்தபட்ச வயது 35 வயது இருக்க வேணும். ஆர்டிகல் 52 இந்தியாவோட குடியரசுத் தலைவரை பற்றி குறிக்குது. 53 ஜனாதிபதியோட நிர்வாக அதிகாரம், அவங்களோட பவர்ஸை பற்றி குறிக்கிறது. ஆர்டிகல் 53. ஆர்டிகல் 54 அவங்க தேர்ந்தெடுக்கும் முறையை குறிக்கிறது. ஆர்டிகல் 56 அவங்களோட பதவி காலத்தை குறிக்கிறது. ஆர்டிகல் 60 இந்திய குடியரசுத் தலைவரால் எடுக்கப்படும் சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி, ஓத், அதை குறிக்கிறது ஆர்டிகல் 60. பதவி பிரமாணம் யார்கிட்ட எடுப்பாங்கன்னா தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி கிட்ட இவங்க பதவி நியமனம் எடுப்பாங்க. DRDOவின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ சமீர் வி காமத். ரொம்ப இம்பார்ட்டன்ட். DRDOவோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? சமீர் வி காமத். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா சதீஷ் ரெட்டி இருந்தார்.
இப்போது சமீர் வி காமத் வந்துட்டார். இது 1958 உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது? டெல்லி. இது ரொம்ப முக்கியம். தலைமையகம் டெல்லியில் இருக்குது. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே வரும். மத்திய ரிசர்வ் காவல் படையின் சிஆர்பிஎஃபோட டிஜி யாராக நியமிச்சிருக்காங்க? ஞானேந்திர பிரதாப் சிங். என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யார்? அஜித் டோவல். இந்திய சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் சிபியின் தலைவராக மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனோஜ் மிட்டல். இது இம்பார்ட்டன்ட். மனோஜ் மிட்டல். மத்திய நேரடி வரிகள் வாரியம் சிபிடிடி தலைவர் யார்? ரவி அகர்வால். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் பிசிசிஐ செயலாளர் யார்? தேவ்ஜித் சைக்கியா. தேவ்ஜித் சைக்கியா தான் இந்திய அதாவது பிசிசிஐயோட செயலாளராக நியமிச்சிருக்காங்க. ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் யாருன்னா ஜெய்ஷா. தேசிய குற்றப்பதிவுகளின் பணியகத்தின் தலைவர் யார்? என்சிஆர்பியோட தலைவர் யாருன்னா அலோக் ரஞ்சனை நியமிச்சிருக்காங்க. அமலாக்க இயக்குநரகத்தின் இயக்குநராக இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறையோட இயக்குநராக யார் நியமிச்சிருக்காங்க? ராகுல் நவீன். என்எஸ்ஜியின் இயக்குனர் ஜெனரலாக யார் நியமிச்சிருக்காங்கன்னா பி சீனிவாசன். நிதி நடவடிக்கை பணிக்குழுவின் எஃப்ஏடிஎஃப் தலைவராக எலிசா டி ஆண்டோ மாட்ராசோவை நியமிச்சிருக்காங்க. ஐஎஃப்எஃப்சிஓவின் தலைவர் இக்கோட தலைவர் யாருன்னா திலீப் சங்கனியா நியமிச்சிருக்காங்க. திலீப் சங்கனி. ட்ராய் இந்திய தொலைத்தொடர்பு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தோட தலைவர் யார்? அனில் குமார் லகோட்டியை தான் ட்ராயோட தலைவராக நியமிச்சிருக்காங்க. இந்திய வெளியுறவு செயலாளர் யார்? விக்ரம் மிஸ்ரி. இது ஏற்கனவே பார்த்தோம். இந்திய வெளியுறவு செயலாளர் யார்? விக்ரம் மிஸ்ரி. ராஜ்யசபா தலைவர் அதாவது இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா லோக்சபா தலைவர் யார்? ஓம் பிர்லா. ராஜ்யசபா தலைவர் யாருன்னா ஜேபி நட்டா. யுனிசெஃப் இந்தியாவின் தேசிய தூதராக யார் இருக்காங்கன்னா கரீனா கபூர். இந்தியாவிலேருந்து யுனிசெஃப்க்கு தூதராக யார் இருக்காங்க? கரீனா கபூர். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் விகாஸ் சிங். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் யாருன்னா பிடி உஷா. யூடியூப்போட சிஇஓ யார்? நீல் மோகன். இது ஷோவில் சிஇஓ. இப்போ யூடியூப்போட சிஇஓ யார் இருக்கா? நீல் மோகன் இருக்காங்க. உங்களுக்கு கொஸ்டின், இந்தியாவோட 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதை கமெண்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கொஸ்டினும் ஆன்சராக மட்டும் வாசிங்க. வேறு எதுவும் மனப்பாடம் பண்ண வேணாம். நீங்கள் கொஸ்டின் வாசிங்க, டேரெக்டாக ஆன்சர் மட்டும் வாசிங்க. ஆப்ஷன் வாசிக்காதீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அந்த நேம் ஃபெமிலியர் ஆகிரும். உங்கள் அந்த பேரும் ஃபெமிலியர் ஆகிரும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமில் வாசிக்கும் போது உங்களுக்கு அது ஞாபகம் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும்.